வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, மதியம் 12:02 வரை. அதன் பின் மிருகசீரிஷம். திதி வளர்பிறை, துவாதசி காலை 7:32 வரை. அதன் பின் திரையோதசி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் கூடாரவள்ளி. இன்றைய தினம் கூடாரவள்ளி, மார்கழி மாதத்தில் கூடாரவள்ளி அப்படின்னு ஒரு நாள் இந்த விசேஷம் நடக்கும். நாளைய விசேஷம். நாளைய தினம் நடராஜர் அபிஷேகம். பின்னிரவில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும் நாளைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. மார்கழி மாதத்தில் 30 நாளும் ஆண்டாளின் பாசுரம் பாடும் வழக்கம் உண்டு. அதில் இன்றைக்கி கூடாரை வல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி இந்த கூடாரவல்லி அப்படிங்கிற இந்த நாள். இந்த மார்கழி மாதம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பக்தியும் சொல்லித்தரணும், நல்லா ஒழுக்கத்தையும் சொல்லித்தரணும். இன்றைக்கி யாருக்கும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இதுவே இந்த மார்கழி மாதத்தில் குளிர் நேரத்தில் சீக்கிரம் எழுந்து குளித்து ஆலயம் சென்று வந்தாலே அது நமக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கும். இந்த பண்புகள்லாம் எதுக்கு இந்த பக்தி நெறியெல்லாம் எடுத்து வச்சாங்கன்னா, நம்ம அடுத்து வரக்கூடிய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷரு, ஒர்க் லோடு, யாருக்குமே தூங்குகிற நேரம், விழிச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாமே மாறிப்போச்சு. ஆனால் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து கோயிலுக்கு போனால், இது தனுர் மாதமே சீக்கிரம் கோயில் திறந்துருவாங்க. வாசலில் கோலம் போடும் பழக்கம், இதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் முக்கியமானது. இதை செய்வது நல்லது. அதோடு சேர்ந்து பக்தியும் இருப்பதாக நம்ம முன்னோர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்று கூடாரவள்ளி. மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் குரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி. இது எல்லாமே அற்புதமான கிரக அமைப்பு. சுகஸ்தானாதிபதி உச்சம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்களுடைய தெளிவான பேச்சு மற்றவர்களை கவரும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். தொழில் முறையில் ஒரு நல்ல உயர்வு, வருமானத்திற்கு குறைவில்லாத நேரம் இது. இரட்டிப்பு வருமானம் வரும். இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி சனி பகவானோடு இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய யோகம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருப்பதும் சிறப்பான பலன். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருமானங்கள் வரும். வேற்று மதக்காரர்கள் அல்லது மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சகோதர சகோதரிகளாலும் இப்போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசி அதிபதி சூரியனோடு இணைந்து இருப்பது ஒரு சிறப்பான பலன். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம்.
அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. நல்ல செலவுனா என்ன? சுப செலவு, நமக்கு தேவையான பிடித்தமான செலவுகள். அதனால் இன்றைக்கி நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். கூடவே குருவோடு சேர்ந்து குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல நடக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதே மாதிரி அந்த 11க்குடைய கிரகம் சந்திரன், இது சுக்கிரன், சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்துல இருக்கார். இது பாதக ஸ்தானம். இந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கும். உங்களுடைய வயது, தகுதி, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்கு தகுந்த மாதிரி நற்பலன்கள் பல விதத்தில் நடக்கும். முயற்சிகள் வெற்றி அடையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2-11 கிரகம் புதன் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இப்போது அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த கிரகம் இணைவு ஏற்பட்டதுனால இப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலை செய்கிறவங்களாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள். சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த கிரகம் குரு, அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில் ரீதியாக நல்ல முயற்சி நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இப்போ திருமணங்கள் கை கொடுக்கும். திருமண யோகம் வந்தாச்சு. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருப்பது சிறப்பான பலன். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அதுவும் சிறப்பான பலன். 11க்கு உடைய கிரகம், அதாவது லாபத்து ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் உச்சமாக இருப்பது அதுவும் சிறப்பான பலன். எல்லாமே நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே கேதுவும் ராகுவும் இருக்கிறது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் இடைஞ்சல். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறையா பேருக்கு இப்போ இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, தடையாக இருக்குது, எனக்கு இன்னும் முன்னேற்றம் இல்லை, தொழில் அமையல, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே இன்னும் அடுத்து ஓரிரு வாரங்களிலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் பிறக்க ஆரம்பிக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இன்னும் ஓரிரு வாரங்களில் இன்றைக்கே அதற்கான அறிகுறி தெரியும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இந்த 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது தான் தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய கவனம் போகும், மனம் குழப்பமடையும். நமக்கு நடக்காத விஷயம் நடந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னு தோணும். எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு நல்லா நடக்காத விஷயம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சிந்தனை போகும். அதனால் மனம் குழப்பம் அடையும். அதனால் உடலுக்கு கேடு தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கீங்க. இப்போ தான் கல்லடி கண்ணடி எல்லாமே படும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான பலாபலனுடைய நாள் இது. 10க்குடைய சூரியன் 2ஆம் இடத்துல, 10க்குடையான ஜீவனஸ்தானத்துக்கு உரிய கிரகம் ஜீவனகாரகன். இந்த சூரியன் 2ஆம் இடத்துல, 2க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பாக்யாதிபதியோட கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சுக்கிரன் சனி பகவானோடு திக்பலமாக உட்காந்துருக்கார். வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம். அதுவும் காஸ்ட்லியான வண்டி வாங்குவீங்க. ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு காரோ இல்லை பைக்கோ லான்ச் ஆகிருக்கு, அது எல்லாமே விலை லட்சத்துலேயோ இல்லை கோடியிலையோ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கார் வாங்கினத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்களால் உதவி ஏற்படும். நண்பர்களுக்கு உங்களால் ஆதாயம், உங்களால் உங்கள் நண்பருக்கு ஆதாயம். இப்படி பல்வேறு விதத்தில் நன்மை நடக்கும். சமுதாயத்தில் உங்கள் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தம்
கௌரவம் இதெல்லாம் மேலோங்கும். உங்களுக்கு கௌரவ பதவி பட்டங்கள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரக நிலை தான் இன்றைக்கும். உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சந்திரன். பொதுவாக தனுசுக்கு சந்திரன் நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் இப்போது உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில். 8 கிரகம் 6ஆம் வீட்டுக்கு போனால் நல்லது என்றாலும் அங்கே உச்சம் பெறுவதால் சற்று ஒரு கடினமான நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உங்களுக்கு சில குழப்பங்களோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனையோ ஏற்படலாம். நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குறது தான் சிறப்பான பலன். இந்த 8 கிரகம் 6ஆம் இடம் போகிறது நல்லது. 6 கிரகம் 3ஆம் இடம் வந்ததும் சிறப்பு. அதனால் சில பேருக்கு விபரீத ராஜயோகம்லாம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிலாம் நடக்கும். சில நல்ல விஷயங்களும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணி இன்றைக்கி நடந்துக்கணும். அதனால் இந்த நாள் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை, 3ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பான பலன். 7ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம். நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் திருமணம் கை கொடுக்கும், தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது எல்லாமே முன்னேற்றத்துக்கான மாற்றம். 12ஆம் இடத்துல சூரியன் புதன். அதனால் சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படும். 8 கிரகம் 12ஆம் இடம் வந்ததால் யோகம். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மார்கழி மாதம் விசேஷமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன் 12ஆம் இடத்துல இருப்பது. இப்போ தை பிறந்தால் நிறைய பேருக்கு வலி பிறக்கும்பாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தை பிறந்தால் உடம்புல வலி வந்துடும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, அவர் ராசிக்குள்ளே வந்தாருன்னா வலி தான் வரும், அது வழி பிறக்காது. அதனால் இந்த மார்கழி மாதமே சிறப்பான மாதம். அப்போ இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் நீங்கள் தை மாதம் பிறந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதை நம்ம ஒவ்வொரு ஆண்டு பலன்லையும் மாத பலன்லையும் சொல்லிக்கிட்டு தான் வருவோம். மகர ராசிக்காரர்களுக்கு, மகரத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கெல்லாம் பொதுவாக சூரியன் வழுகக்கூடாது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம்தான். இனி வரும் நாட்களும் நல்ல நாள். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்க, எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன், இது ஒரு மிகச்சிறப்பான யோகம். ராசியில் சுக்கிரன் சனி, இது ஒரு யோகம். 4ஆம் இடத்துல திக்பலமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கார், அது ஒரு யோகம். அதனால் இப்போ வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடம்பு ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும். ஒரு உத்வேகம், தைரியம் உடம்பில் பிறக்கும். எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம். உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து இருக்கார். 3 கிரகம் 12ஆம் இடம் வந்ததால் சிறப்பு. அதே மாதிரி 6ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் 10ஆம் இடம் வந்ததால் அதுவும் சிறப்பு. அதனால் பல்வேறு விதத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா விதத்திலும் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குடும்ப உறவுகள் மேம்படும். குழந்தைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு சார், ஹாஸ்பிட்டல் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஒன்றும் பாசிட்டிவ் சிம்டம் தெரியலனா இப்போ தெரிய ஆரம்பிக்கும். குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் புத்திர சந்தான யோகம் ஏற்பட்டிருக்கு. இப்போது அருமையான நாள் இது. எல்லா விதமும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தோடு இன்று ஆண்டாளையும் வழிபடுவது மேலும் சிறப்பை தரும்.